ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக 50வது பர்த்டேக்கு போட்ட கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது மென்னுக்கான கேக் தான். 50 நம்பர் கேக் எப்படி செய்து நானு சொல்லி பார்ப்போம் வாங்கும். 2 A4 சீட் எடுத்து 50 நம்பர் கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா பிரிண்ட் பண்ணியும் எடுக்கலாம். இப்போ இந்த கட்டிங்கை கேக்கில் வச்சு வெட்டி எடுக்கணும். இப்போ நம்பர் 5 கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் நைஃபை நேராக பிடிச்சி வெட்டணும். சரிச்சு வெட்டினீங்கள்னு சொல்லி சொன்னால் க்ளீனாக வராது. 2 லேயர்ஸில் இந்த கேக்கை செய்கிறேன். அதால் எக்லெஸ் கேக்கை நீள் சதுர ரேயில் 2 தரமும் எக் கேக்கை நீள் சதுர ரேயில் 2 தரமும் பேக் பண்ணி எடுத்தேன். நான் நீங்கள் வட்டமான ரேயில் கேக்கை பேக் பண்ணுறதை விட நீள் சதுரமான ரேயில் கேக்கை பேக் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் கூட சாஃப்டாக வரும். ஏனென்று சொல்லி சொன்னால் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கேக் பேக் பண்ணுறீங்கள்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கூட நேரம் வேக விடணும். இப்போ நம்பர் 5 கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக 0 கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்பர் 0வை கேக்குக்கு மேலே வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் நைஃபை நிமித்தி பிடிச்சிங்கள்னு சொல்லி சொன்னால் தான் க்ளீனாக வரும். சரிச்சு வெட்டினீங்கள்னு சொல்லி சொன்னால் ஓரங்கள் க்ளீனாக வராது. சில நேரம் உள்ளுக்கு போன மாதிரி வந்துடும். 0வின் நடுப்பகுதியை வெட்டி எடுக்கிறதுக்கு மிடில் குறுக்க ஒரு வெட்டு போட்டுட்டு நைஃபால் கிளப்பி தூக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 0வின் நடுப்பகுதியை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் நல்ல க்ளீனாக வெட்டி எடுபட்டு இருக்குது. ரெண்டு லேயரில் இந்த கேக்கு செய்கிறபடியாக கேக்குக்கு ஃபில்லிங் போட்டு மற்ற கேக்கை மேலே வைக்கணும். இந்த 0க்கு கீழ்ப்பகுதியில் நடுப்பக்கத்தை வெட்டி எடுக்காமல் மேல் லேயரில் மட்டும்தான் நடுப்பகுதியை வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கேக்குக்கு மேலே ஐசிங் பூசுகிறேன், அதாவது க்ரம் கோட் போடுறேன். பார்த்தீங்களா, நம்பர் 0வை க்ரம் கோட் போட்டு சேவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்பர் 5 சேவ் பண்ணி எடுக்கணும். ஃபில்லிங் போட்டு கேக்கை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறேன். கேக்கை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு மேலே ஐசிங் போடணும், அதாவது க்ரம் கோட் போடணும். இந்த கேக்குக்கு நான் வெனிலா ஐசிங் தான் போடுறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு கேக் டுவெல்ஸ் போடுறேன். 2 லேயர்ன்னு சொல்லி சொன்னபடியாக நாங்கள் இந்த கேக்கை கொண்டு ட்ராவல் பண்ணிக்கில்ல லேயர்ஸ் மூவ் பண்ணாமல் இருக்கணும். அதால் கேக் டுவெல்ஸ் போடுறேன். இப்போ 5ஐயும் 0வையும் சேவ் பண்ணி எடுத்த பிறகு கேக்கின்ற சைட் பகுதிக்கு நொசில்ஸால் பேட்டர்ன் போடுறேன். ஸ்டார் நொசில்ஸால் தான் இந்த பேட்டர்னை போடுறேன். நம்பர் 16 ஸ்டார் நொசில்ஸை பைப்பிங் பேக்குக்குள்ளே போட்டுத்தான் இந்த பேட்டர்னை போடுறேன். நொசில்ஸை 2 சைட்டும், அதாவது லெஃப்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணிக்கல இப்படியான பேட்டர்ன் வரும். சைட்டுக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஐசிங்கை போடுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை சூஸ் பண்ணலாம். கேக்கின்ற சைட் பகுதிக்கு நீங்கள் ஐசிங் போடக்கில்ல கீழே இருந்து மேல் பக்கமாக தான் போட்டுக்கொண்டு போகணும். அப்போ தான் ஐசிங் க்ளீனாக வரும். இது பெரிய கேக் தான். நீங்கள் சின்ன நொசில்ஸால் போடுறத விட பெரிய நொசில்ஸால் போட்டிங்கள்னு சொல்லி சொன்னால் குயிக்காக ஐசிங் போட்டு முடிஞ்சிடும். ஆனால் நிறைய ஐசிங் தேவைப்படும். நான் கேக்கின்ற சைட் பகுதிக்கு சின்ன சைஸ் நொசில்ஸால் தான் போடுறேன். நான் சின்ன சைஸ் நொசில்ஸால் போட்டால் தான் பார்க்க வடிவாக இருக்கும். இப்போ ஃப்ளவர் ஷேப் போடுறேன். இது பெரிய நொசில்ஸால் தான் போடுறேன். வெள்ளை நிறத்துலையும் நீல நிறத்துலையும் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக போடுறேன். பெரிய ஸ்டார் நொசில்ஸால் தான் இந்த ஃப்ளவரை போடுறேன். பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக இருக்குது. கேக்கின்ற மேல் பகுதிக்கு இப்படி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸை தள்ளி தள்ளி இடம் விட்டு போட்டுட்டு இடைவெளியை நிரப்புறதுக்கு நம்பர் 16 ஸ்டார் நொசில்ஸால் பேட்டர்ன் போடுறேன். 50th பர்த்டேக்கு மெயினாக கோல்ட் கலர் போடுறவன். நான் எல்லோ கலரையும்
கோல்ட் கலர் எடிபிள் டஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணித்தான் இந்த மேற்பகுதிக்கு இருக்கிற இடைவெளியில் ஸ்டார் நோசில்ஸால் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ கேக்கின் சைட் பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் ஐசிங் போட்டுட்டேன். இப்போ போர்டர் போடணும். போர்டரை ஜெலோ கலரும் கோல்ட் கலர் எடிபிள் டஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணின அதே பட்டர் க்ரீமால் தான் போடுறேன். நம்பர் 16 ஸ்டார் நோசல்ஸால் தான் இந்த பேட்டர்னையும் போடுறேன். ஒரு ஸ்டார் நோசல்ஸை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் மாறிக்கொண்டு இருக்கும். 2 வகையான ஸ்டார் நோசல்ஸை வச்சு தான் ஃபுல்லாக இந்த ஐசிங்கை போட்டேன். நான் பெரிய ஸ்டார் நோசல்ஸும் சின்ன ஸ்டார் நோசல்ஸும் யூஸ் பண்ணி இருக்கிறேன். அடுத்ததாக எடிபிள் பேளை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். இந்த எடிபிள் பேளை நீங்கள் கேக் ஷாப்பிலையும் அல்லது அமேசான், டெமு, ஈபே போன்ற ஆப்ஸிலையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஹேப்பி பர்த்டே கேக் டொப்பரை நடுவில் ப்ரெஸ் பண்ணி விடுகிறேன். கஸ்டமர் அப்பா ஆண்டு கேக்கில் எழுதி தரணும்னு சொல்லி கேட்டபடியா அப்பா ஆண்டு எழுதியிருக்கிறேன். பலூன் கேக் டொப்பரை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். கோல்ட் கலரால் 50th பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணினா பெயருக்கு மேட்சிங்காக இருக்கும். 50 என்று சொல்லி சொன்னால் கோல்ட் தானே. நீங்கள் இந்த பலூன் கேக் டொப்பருக்கு பதிலாக சில சாக்லேட்டுகள் கோல்ட் கலர் ஈயம் சுத்தினபடி வரும். அப்படியான சாக்லேட்டையும் நீங்கள் வச்சு இதை டெக்கரேட் பண்ணலாம். இந்த 50th பர்த்டே கேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. இப்போ இந்த டெக்கரேஷனுக்கு முன்னால் இந்த கேக்கை வச்சு வீடியோ எடுத்துருக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குதுண்டு. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிப்பியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.